ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கக்கூடிய அவங்களுடைய BLITZ 2000 அதுக்கப்புறம் BLITZ 1500 ரெண்டு 2.1 ஸ்பீக்கருடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்பீக்கரில் என்னெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைம் டு டைம் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை குயிக்காக பார்த்துருவோம். BLITZ 2000 பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் RMS போட் சிக்னேச்சர் சவுண்டோட வரக்கூடிய 2.1 ஸ்பீக்கர். அதே BLITZ 1500 ஒரு 50 வாட்ஸ் சவுண்ட் அவுட்புட்டோட வரக்கூடிய 2.1 ஸ்பீக்கர். ஸோ இது ரெண்டுமே தான் இப்போ வந்து போட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் அவ்வளோதான். பட் கண்ட்ரோல்ஸில் வந்துட்டு ரெண்டு ஸ்பீக்கர்ஸுக்குமே சில கீ டிஃப்ரென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த BLITZ 2000 பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ராக் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் உங்களுக்கு USB மூலியமாவோ இல்லை SD கார்டு போட்டு ப்ளே பண்ணுறதோ எல்லாமே வந்து கண்ட்ரோல்ஸும் மேலே கொடுத்துருக்காங்க. பட் 1500 வந்து டயல் ஷேப்பில் ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேவோட. அதே மாதிரி 2000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு ரிமோட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு 1500 பேஸ் கண்ட்ரோல் வந்துட்டு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் கண்ட்ரோல் வந்துட்டு கிடையாது. அதே மாதிரி இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகுது ரெண்டு இதுக்குமே வந்துட்டு. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக ரிமோட்டில் என்ன கீ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா BLITZ 2000 ரிமோட், அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா BLITZ 1500 ரிமோட். BLITZ 2000 ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மோட் செலெக்ஷனுக்காக எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பேஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல் எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு ஈக்குவலைசர் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலைசர் சூஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலாக பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவலைசர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா 1+ வந்து நீங்கள் ஆஃப் பண்ண முடியும், அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் 1500 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேஸ் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க தவிர இந்த ரிமோட்டில் வந்து எந்த கண்ட்ரோலும் இல்லை. ஸோ ஆனால் வந்து இது சிலது வந்துட்டு பார்த்தீங்கன்னா FM டியூனிங், அதே மாதிரி ஈக்குவலைசர் செட் பண்ணுறதுக்கு EQன்னு சொல்லிட்டு ஒரு காமன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற மாதிரி 2000 இருக்கிற மாதிரி வந்துட்டு இண்டிவிஜுவல் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இண்டிவிஜுவல் பட்டன்ஸ் இல்லை. ஸோ 1500 வந்துட்டு காமனாக EQ அப்படிங்கிற ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிப்பீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RPT அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில கீ டிஃப்ரென்சஸ் வந்துட்டு ரெண்டு ரிமோட்லேயுமே இருக்குது. ஸோ பில்டில் வந்துட்டு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், இதுக்கு மேலே வந்து கீ டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அதே மாதிரி கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது 5 மோடில் கனெக்ட் பண்ண முடியும். அதாவது USB மோட், SD மோட், அப்புறம் FM மோடில் ப்ளே பண்ணிக்கலாம், அப்புறம் ப்ளூடூத் மோட், அப்புறம் AUX மோட். இது 5 மோட்லேயே வந்து நீங்கள் எந்த மோடில் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறோம் அந்த மோடில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து கேட்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்குறது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்பீக்கரோட என்னுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, சவுண்ட் குவாலிட்டி அதை பொறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் ரெண்டு ஸ்பீக்கர்லையுமே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிளிப் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷனையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ இந்த ரெண்டு ஸ்பீக்கர்லேயும் இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஒரு கிளிப்பை வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெண்டு ஸ்பீக்கருமே நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ 2000 ஆன் பண்ணிட்டேன், அதுக்கு 1500 ஆன் பண்ணிட்டேன். இப்போ 2000 வந்துட்டு ஸ்டாண்ட் பை மோடில் வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு 1500 வந்து ப்ளூடூத் மோடில் தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாங் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பீக்கர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் அதுக்கப்புறம் வால்யூம் எல்லாமே வந்துட்டு ஒரே லெவலில் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்துட்டு நான் ஒரு 70% அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணுறேன். ஸோ அப் டு 30 வந்துட்டு செட் பண்ணலாம். அதேமாதிரி ட்ரிபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 அந்த லெவலில் வந்துட்டு வைக்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1500 பேஸ் வந்துட்டு ஒரு 70% செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வால்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்துட்டு கரெக்டாக ஒரு ஈக்குவலான லெவலில் வந்து செட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து வால்யூம் வந்துட்டு செட் பண்ணுவோம். ஸோ வால்யூம் வந்து 18 இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்துட்டு அந்த லெவலுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிடுவோம். வால்யூம் வந்துட்டு இப்போ ரெண்டு ஸ்பீக்கர்லையும் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலைசரும் வந்துட்டு ரெண்டுலேயுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இப்போது நம்ம இது ரெண்டுலேயுமே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு மியூசிக் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வால்யூம் வந்துட்டு கரெக்டாக அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டுலேயும் ப்ளூடூத்லேயுமே வந்து மோடில் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு மியூசிக் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ளே பண்ணி காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எது வந்துட்டு ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத. என்னோடய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ தனித்தனியாக கிளிப் வந்து ப்ளே ஃபர்ஸ்ட் 1500 வந்துட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு.
BLITZ 2000 ப்ளே பண்ணி பார்ப்போம் வாங்க. இதில் எப்படி சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நீங்கள் 2 ஸ்பீக்கர்லையுமே வந்துட்டு ஒரு சின்ன கிளிப் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ BLITZ 2000 BLITZ 1500லையும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்திருக்கும். என்னோட பர்சனல் ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, BLITZ 2000 இருக்கக்கூடிய சவுண்ட் கிளாரிட்டி, அதுக்கப்புறம் பேஸ் வந்து ரெண்டுமே வந்துட்டு 1500ஓட நல்லா இருக்குது. இதுதான் என்னோட ஓன் பர்சனல் ஃபீட்பேக். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.